மதுரை மக்களத்தின் இல்லத்தின் மூத்த தலைவர் அதான் கரெக்டா செஞ்சுருவாரு. ஜூம் குறைச்சிங்க. ஜூம் பண்ணா தான் சரியா வரும். இல்லை ஜூம் குறைச்சிங்க. ரொம்ப குறை உள்ள போங்க கொஞ்சம். ஓகே மதி 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 பேசக்கூடாது. சிரிச்சு பாக்குறீங்களா? நிறைய பேர் யார் அவிசுவாசிகளோ அவர்களுக்கு இடையிலே மோதவிட்டு பிரித்து காண்பிக்கிறான். யார் விசுவாசமற்றவர்கள் யார் விசுவாசிகள் என்பதை பிரித்து காட்டுவதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் செய்வது இந்த மாதிரி அழகா செஞ்சு காட்டுறான். இப்ப போர்ல வந்துடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் போர் தொடங்குகிறது. அந்த ஸ்பாட்ல வந்துடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளுடைய அன்பை பாருங்க. சஹாபாக்களில் ஒருவர் ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க வேறையா அந்த போருக்கு வரணும், நீங்க வேறையா அந்த போர்ல ஈடுபடணும். நாங்க பாதுகாப்பா நிற்போம், அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய கீறல்னு சொன்னா அதை தாங்கிக்கக்கூடிய அளவுல எங்களுக்கு இது இல்லை. உங்களுடைய இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுல எங்களுக்கு சக்தி இல்லை. ஒரு பாடல் வரி கூட சொல்லுவாங்க, அம்மா அம்மா நீங்க அதாவது உங்களுக்கு நாங்க 4 பிள்ளை இருக்கோம், ஒரு பையன் பாடுறான், இந்த 4 பேர்ல நான் ஒருத்தன் போயிட்டேன்னா மத்த 3 பேர் இருக்காங்க உங்களுக்கு. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தாய், நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு யாருமே இல்லை. அப்படித்தான் மஹப்பத் வச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பேர்ல சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதான் சஹாபிகளுடைய நேசம் பாசம். அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு கெஞ்சினாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க போருக்கு வரவானா, உங்களுக்காண்டி ஒரு பரண் அமைச்சு தர்றோம், ஒரு ஸ்டேஜ் அமைச்சு தர்றோம், அந்த ஸ்டேஜ்ல இருந்து எங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ இந்த சஹாபியினுடைய அன்பை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்க பரண் பக்கத்திலே தான், ரொம்ப தூரத்துல இல்லை, அமெரிக்காவில இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பக்கத்திலேயே இருந்து பரண் அமைத்து கொடுத்து, எப்படின்னு சொன்னா ஒரு குச்சியை நீட்டினாங்கன்னா அந்த போரிடுறவங்க இடிக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த பரணம் அந்த கம்பை வைத்திருக்கிறார்கள், துஆ செய்துட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு அளித்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றித்தான், எனக்கு அளித்த வாக்குறுதி, எனக்கு வெற்றி தருவேன்னு சொன்னீங்கல்ல, நீ அதை நிறைவேற்றித்தான், எனக்கு என் பிள்ளை என்னுடைய தோழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், துஆ செஞ்சுட்டு இருக்கிறான். துஆ செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த போர் நடவடிக்கைகளையும் பார்த்து 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 இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சத்தத்திலும் கிட்ட வருகிற சஹாபிகளிடத்துல அந்த குச்சியை வச்சியும் இப்படி நேரா நில்லுங்க, இப்படி நின்று போரிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல ஒரு சஹாபி, அவர் பேர் அவருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த இடுப்புல லேசா இது பண்ணிடுறாங்க, ஒரு லேசா குத்தி அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வே என்னை குத்தி என்னை வேதனைப்படுத்திட்டீங்க, அதனால நான் உங்கள்ட்ட ஒரு பரிகாரம் நான் செய்ய வேண்டும்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன உச்சக்கட்டமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீங்க என்ன பேசுறீங்க? இல்ல ரசூலுல்லாஹ், நான் எனக்கு ஒரு பரிகாரம் வேண்டும். சரி, என்ன பரிகாரம் அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சட்டையை கலட்டி என்னைய சட்டையை கலட்ட வேண்டும், நான் உங்களை திருப்பி அதே போல நான் கொடுக்க வேண்டும். அவரை சாதி சொல்றேன். அப்ப நாயகம் அவர்கள் தோழர்களுடைய ஆசை எந்த சூழ்நிலையும் செய்யறதுக்கு ரெடி, நிறைவேற்றுவதற்கு சட்டையை கலட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நிக்க போகும்போது அவர் என்ன செய்யறாரு, ஓடி அப்படியே அணைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணைச்சிட்டு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இதுவே போதும், இந்த ஒன்னே போதும், இந்த மொமெண்ட்ல நான் போய் இறந்து போனாலும் போதும்.